ஒரு ஜாதகம் பார்க்கும்போது 7ஆம் பாவக கிரகம் இதே கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்னத்துக்கு 7ஆம் பாவக கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா தான் அவங்களுக்கு திருமணத்திற்குண்டான வரன் உள்ளூரிலா வெளியூரிலா அப்படிங்கிறது சொல்ல முடியும். இந்த மாதிரி சொல்லி நிகழ்வுகள் நடந்திருக்கானா நிறைய நடந்திருக்குது. உதாரணம் சொல்ல போனோன்னா இதற்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு ஜாதகம் பார்க்க போனோம். அப்போ போகும்போது அக்கா ஜாதகத்துக்கு தங்கச்சி ஜாதகத்துக்கு பதிலாக அக்கா ஜாதகத்தை எடுத்து வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஜாதகம் பார்த்தோம், பேர் கேட்டு ஆமாம் அவங்க தான் அக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுத்துருந்தாங்க. சரி அவங்க அக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். திருமணத்திற்குண்டான காலம் இருக்குது, இதுக்கு ஒரு சரியான நேரம் அப்பவுமே வந்திருக்குமே அப்படின்னு. ஆமாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, ஆனால் நாங்கள் சரியாக பார்க்கலை அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு வரன் உள்ளூர்லேருந்து வெளியூர் அமைப்பு இந்த 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும், அதே மாதிரி தெரிந்த வரனாக வரும், அதே மாதிரி குடும்பத்தின் மூலமாகத்தான் அது அமையும், இது தூரத்து பங்காளி உறவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லிவிட்டு அந்த அம்மா டக்குன்னு மேடம் ஒரு நிமிஷம் அந்த ஜாதகத்தை தாங்கன்னு சொன்னாங்க. என்னடா ஜாதகத்தை கேட்குறாங்களேன்னு வாங்கி பார்த்தா, மேடம் இதுதான் என் மூத்த பொண்ணு மேம், இதுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏம்மா உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லைம்மா, இது திருமணத்திற்குண்டான காலம் அமைந்திருக்குமே, இதற்கு அந்த குழந்தை பாக்கியம் 5ஆம் பாவகம் இதுவும் நல்லா இருக்குதுன்னு சொன்னப்போ ஆமாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமைப்பு இருக்குதான்னு கேட்டப்போ ஆமாம் வந்தது தடுத்துட்டோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு. இல்லை மேடம் இது நடந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் வரன் உங்கள் 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரன் அமைஞ்சது, பையன் இதே மாதிரி தான் இருப்பார், நீங்கள் சொன்னது உண்மைதான், அதே மாதிரி என் பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை மாற்றி கொடுத்தாங்க. இதில் என்னென்னா அந்த நிகழ்வு அதுபோல் நடந்திருக்குமா அப்படின்னா அதுபோல் நடந்திருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது.